ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கூட கோகுல். இன்றைக்கு நம்ம என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால், கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நீங்கள் கேர்ள்ஸ் பைக் வாங்குறதா இருந்தாலும் சரி, பாய்ஸ் பைக் வாங்குறதா இருந்தாலும் சரி, இப்போ நார்மலாக நம்மளை மாதிரியான ஆட்கள் ஒரு நம்ம இப்போ போயிட்டு ஒரு பைக் ஒன்றை வாங்க விடுறாங்கன்னு சொல்லுங்கள். நம்ம மேக்ஸிமம் ஒரு டயர் கண்டிஷன் பார்த்து வாங்குவோம், ஒரு கிலோமீட்டர் பார்ப்போம், ஒரு பாடி கண்டிஷன் பார்ப்போம், மிஞ்சி மிஞ்சி போனோமா ஒரு என்ஜின் கண்டிஷனை பார்ப்போம். இதை தவிர நமக்கு என்ன பார்த்து வாங்க தெரியும்? கூடுதலான நாட்களுக்கு எதுவுமே தெரியாது, இதோட நின்று கொள்வாங்க. ஓகே, ஒவ்வொரு பைக்குக்கும் சரி ஒவ்வொரு வாகனத்துக்கும் சரி அதில் மேனுஃபேக்சர் இயர் என்று சொல்லி இருக்கு. இப்போ உதாரணமாக NS200 எடுத்துக்கொள்வோம். NS200 பைக் எடுத்துக்கொள்வோம். அது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த பைக் 2018 மேனுஃபேக்சரிங். அந்த பைக்கை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னால் 2018ஆம் ஆண்டே ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஒரு 2019 2020 அப்படி ஒரு இதில் தான் அது ரெஜிஸ்டர் பண்ணப்படும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் விட நீங்கள் நார்மலாக ஒரு உதாரணமாக சொல்லிக்கொள்றேன்னு பாருங்க. ஒரு RS பைக்கை ஒரு உதாரணமாக சொல்லிக்கொள்றேன். ஓகே, RS ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் நம்பர், RSல ஸ்டார்ட் நம்பர் BC நம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது. BCல இருந்து BJ BI வரைக்கும் இருக்கு, IJ வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க சேல் இக்மன் வெளியில இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில ஸ்ரீலங்காவில் இருக்காங்களுக்கு தெரியும், இப்போ பைக் வர்றதில்லைன்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம்னு சொன்னால் BC நம்பர் உள்ள RS ஒரு 7 லட்சம் ரூபா சொல்கிறாங்கண்டா, BI BJ உள்ள RS கட்டாயம் ஒரு 12 லட்சம் ரூபா 11 லட்சம் ரூபாய் கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த BC நம்பருக்கும் BI நம்பர் BH நம்பர், ஓகே, இதுகளுக்குள்ளே என்னடா டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் இயர் தான் டிஃப்ரெண்ட். ஓகே, இது என்னன்றா பார்த்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதாக்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இனி உங்களை யாராலையுமே நம்பர் வேல்யூவேஷனில் ஏமாற்றவே இயலாது. ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு இந்த பிரச்சனை நடந்தது. அப்போ நான் சொன்னேன்னா அவர் கேட்காம போய் எடுத்தவர், நான் பேர் சொல்ல விரும்பல, சொல்கிறேன். எங்களோட டீம்லாம் ஒரு ஃப்ரெண்டோ. அப்போ என்ன சொன்னா, மச்சான் இப்படி இந்த பைக் வேணாம், வேற ஒரு பைக் வாங்குவோம்னு சொல்லி BC நம்பர் RS அவர் அதை போயிட்டு ஒரு 8.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அது அவருக்கு சரியான ஒரு நட்டமான விஷயம். BH நம்பர்ண்டா BC நம்பர்ண்டா ஒரு 6 லட்சம் ரூபா, மேக்சிமம் 6 லட்சம் ரூபா இப்போ இருக்க நிலைமையில ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம். அது அவர் கூட கொடுத்து வாங்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த நம்பர் வேல்யூவேஷன் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு பைக்குக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நம்பரில் வரும், இல்லாட்டி 3 நம்பரில் வரும் பைக். ஓகே, ஒவ்வொரு வாகனத்துக்கும் பிரதான ஒரு இங்கிலீஷ் நம்பர் இருக்கும். இப்போ நார்மலாக சொல்ல போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ்ஸை எடுத்துக்கொள்வோம். பஸ்ஸை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் முன்னுக்கு N வரும், NC ND NE அப்படி போய்கொண்டு இருக்கும். ஓகே, இப்போ ஒரு KDH வாகனத்தை எடுத்தோம்னு சொன்னா PC PE PF PG HI அங்கால PI அப்படி போய்கொண்டு இருக்கும். ஓகே, அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இப்போ ஒரு மஹேந்திரா பொலிரோ எடுத்துக்கொள்ளும். அதுக்கு ஒரு பிரதான நம்பர் D, 3 நம்பர் வாகனத்துக்கு D நம்பர், DAF DAC DBA அப்படி கொண்டு இருக்கும். ஓகே, அதே மாதிரியே 2010ஆம் ஆண்டுக்கு முதல் அவ்வளவு வாகனமுமே ஒரு டபுள் நம்பருக்குரிய வாகனங்கள். அந்த 2010ஆம் ஆண்டுக்குரிய நம்ம எடுக்கிற எல்லா அவ்வளவா அது அங்கே போட்டோம், ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டில் தான் 3 நம்பர் வாகனம் வந்தது. ஓகே, பைக்குகள் அது மாதிரி இவ்வளவு வாகனத்துக்கும் ஒரு தனித்தனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உள்ள நம்பர்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு பைக்குக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனான ஒரு நம்பர்னு சொல்ல போனால் முன்னுக்கு வர B. ஓகே, இந்த B நம்பரை வச்சு தான் மிச்சம் எல்லாமே அங்கால வரும். அப்படி சொல்ல போனோம்னு சொன்னால் இப்போ பைக்குக்கு பிரதான நம்பர் B. ஓகே, இப்போ 2010ஆம் ஆண்டுல இருந்து இப்போ
2020 வரைக்கும் 20 வரைக்குமே வந்து வாகனம் வந்திருக்கு ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில. ஓகே, இதை வந்து எப்படி வகைப்படுத்தலாம்னு சொன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பைக் உங்களோட வீடுகளில் நிற்கிற பைக்கையும் பாருங்க, ஒரு 3 நம்பர் உள்ள பைக்கை பாருங்க. நான் சொல்ற கணக்கும் அது சரியாண்டு எல்லாருமே பொதுவாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். இது வந்து 99% வந்து எல்லாருக்குமே செட் ஆகிற ஒரு விஷயம். ஒரு 1% வந்து ஒரு செட் ஆகாத விஷயம். 1% மட்டும். இது வந்து என்னத்தாலன்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, பி நம்பர் வந்து பைக்குகளுக்கு ஸ்பெசிஃபிகேஷனான நம்பர். ஓகே, BA நீங்கள் 2ஆம் நம்பர் பார்த்துருப்பீங்க. A வந்து வேற ஒன்றுக்குரிய, பி வந்து தான் பைக்குக்குரிய ஸ்பெசிஃபிகேஷனான நம்பர். வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க. பி அதுக்கப்புறம் பிக்கு பிறகு சொல்லி சொன்னோம்னா, பிக்கு வந்து அடுத்த வர்ற நம்பர் தான் வந்து இயருக்குரிய நம்பர். BA இப்போ நம்ம உதாரணமாக வந்து BACன்னு வச்சுக்கொள்வோம். ஓகே, BAC. பி வந்து இயர், ஏ வந்து பி வந்து ஸ்பெசிஃபிகேஷனான நம்பர், ஏ வந்து இயர், நடுவில் வர்ற நம்பர் வந்து இயர், அங்கால வர்றது வந்து மந்த்ஸ், இப்போ மாத கணக்கு. ஓகே, இப்போ வந்து உதாரணமாக வந்து உங்களோட பைக்கோட இன்னொரு நம்பரை நான் சொல்கிறேன்னு பாருங்கள். BGFன்னு வைப்போம். பின்றது வந்து பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷனான நம்பர், ஜி வந்து இயர், அங்கால வந்து மந்த்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து எப்படி வந்து வகைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்க போனோம்னா, இப்போ வந்து 2010ஆம் ஆண்டுலேருந்து ட்ரிபிள் நம்பர் ஆரம்பிக்குது. இப்போ வரைக்கும் 2020 வரைக்கும் அது வந்து ரன்ல இருக்கு. அங்கால வாகனம் வரையில, பைக் வரையில. ஓகே, இப்போ 2010 நம்ம கவுண்ட் பண்ணி எண்ணுவோம். 2010, 2011, 2012, 2013, 2014, 2015, 2016, 2017, 2018, 2019, 2020. ஓகே, 2020. இதே மாதிரி ஏபிசிடியை வந்து நம்ம ஓர்டருக்கு எண்ணுவோம். ABCDEFGHIJK. ஓகே, இதே மாதிரி வந்து எண்ணிட்டோம் ஏபிசிடி. இதே வந்து ஒரு 2010 இருந்து நீங்கள் ஏயை போட்டு பாருங்க. 2010, 2011, 2021 வரைக்கும் வந்து ஏபிசிடியை போடுங்க, இயரை போடுங்க. அதுக்கு அங்கால வந்து சமனா வந்து ABCDEFGH வந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 2018 நம்பர். நம்ம இப்போ கையில் வந்து 8 நம்பர் தான் எண்ணி இருக்கோம். வடியாக கவனிச்சு கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அதே மாதிரி 8 எண்ணி இருக்கோம். ABCDEFGH. H வந்து 2018 நம்பர். ஓகே, இப்போ என்ற பைக்கும் வந்து BHWன்னு வைக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா, இதில் மெயின் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2018. ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம இப்போ ஒரு 2010 இருந்தால் நீ பார்ப்போம். 2010, 11, 12, 13, 14, 15. இப்போ 6 வந்துருக்கு, 6 எண்ணி இருக்கோம். அதே மாதிரி ஏபிசிடி எண்ணி பார்ப்போம். ABCDEF 2016ஆம் ஆண்டுக்குரியது எஃப் நம்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பி வந்து ஸ்பெசிஃபிகேஷனான நம்பர், நடுவில் இருக்கிறது வந்து இயருக்குரிய நம்பர், அங்கால இருக்கிற மந்த்ஸுக்குரியது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு மந்த்ஸுமே வந்து 12 மாதத்துக்குரியது. ஒவ்வொரு நம்பர்களும் வந்து ஒரு வருஷத்தில் வந்து 12 மாதம் தானே. அப்போ வந்து இங்கிலீஷில் வந்து மொத்தமாகவே வந்து 26 லெட்டர் இருக்குது. 26 லெட்டர்லையும் வந்து ஒவ்வொரு மந்த்ஸும் மேக்சிமம் ஒரு 3 நம்பர் 2 நம்பரை உள்ளடங்கி இருக்கும். இப்போ வந்து BGAன்னு சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னால் BGA ABC வந்து ஜனவரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயும் வரலாம். அதே மாதிரி ABC வந்து பிப்ரவரிக்குள்ளே 2018 பிப்ரவரிக்குள்ளேயும் வரலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து அந்த நான் சொன்னது தெரியுமா, இந்த 99% சரி வரும், 1% தான் பிழைக்கும்னு சொல்லி. அதை என்னன்னு சொல்லி சொன்ன போனோம்னா, இப்போ வந்து ஓர்டரில் பார்த்தோம்னு சொல்ல போனால், இப்போ வந்து
எல்லாருமே கூடுதலா பைக் எடுத்துக்கொண்டு வரும்போது இப்போ எல்லாருமே வந்து சரிசமனா பைக் எடுத்துக்கொண்டு வருவாங்கன்னு இல்லை தானே, எல்லாருமே வந்து மாறி மாறியும் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அப்போ வந்து கூட எடுக்கும்போது வந்து கூட ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் ஒரு மந்த் 2 மந்த் அப்படி தள்ளி போகும். அதே மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்து எதுல கொடுக்கும்னு சொன்ன போனோம்னா இப்போ டிசம்பர் ஜனவரி அப்படி வந்து ப்ராப்ளம் கொடுத்துரும். இப்போ நார்மலாக பாருங்க பிஐ நம்பர் எல்லாமே சொல்ல போனோம்னு சொன்னால் ABCDEFGHI 2019 கூடிய நம்பர் 2019லையும் இருக்கு 20லையும் இருக்கு. அதே மாதிரி நான் சொல்றேன் மேனுஃபேக்சரிங். இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும். அப்போ ஓகே 2019 கூடிய நம்பர் வழியாக பார்த்துக்கோங்க. 2019ல் வந்து பிஐ நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 2019லையும் பிஹெச் நம்பர் இருக்கு. இதான் விஷயம். இப்போ வந்து நம்ம அக்ரூட்டாக கண்டுபிடிக்க இயலாது, ஒரு சொலிட் பண்ணி சொல்ல இயலாது. ஆனால் வந்து அதில் பழகுனாக்கள் வந்து சொல்லிக்கொள்வாங்க. இப்போ என்னெல்லாம் விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ என்ற பைக் வந்து பிஹெச்டபிள்யூன்னு சொல்ல போனோம்னா வடிவாக பார்த்துக்கணும் WXYZ. அங்கால வந்து ஐ நம்பர் ஸ்டார்ட் ஆகுது XYZ. இந்த ஒரு 3 மாதம் கேப் தான். அப்போ நான் வந்து பிஹெச் நம்பர் வந்து 2018 வைப்போம். 2018 வச்சோம்னு சொன்னால் இப்போ வந்து 2019 என்ற வந்து பிஹெச்சில் வந்து கடைசி தானே. இந்த 2018 19 வந்து ஒரு NS எல்லாம் வந்து கூடவே எல்லாரும் விரும்பி எடுத்த காலம். அப்போ வந்து என்ற பைக் வந்து சொல்ல போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2019 வந்துட்டு. அப்போ அப்போ என்னன்னு சொல்கிறோம், அந்த நம்ம அக்ரூட்டாக எதையுமே சொல்லிக்கொள்ள இயலாத சுச்சுவேஷன். 2019 6ஆம் மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பைக். அதே மாதிரி பிஐ நம்பரும் வந்து எல்லாருமே யோசிச்சுக்கொள்வோம் 2019 2020 வரைக்கும் இருக்கு. 2019 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் ஸ்டார்ட்லேருந்து இருக்கு. இப்போ 2019 வந்து பிஹெச் இருக்குன்னு இல்லை, 2019க்குள்ளேயும் பிஐ நம்பரும் இருக்கு. ஓகே, இப்போ 2020க்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் BIMக்கு பிறகு 2020க்கு மேலே அங்கால வருது. அப்படி வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பைக்கை நீங்கள் கேஷுவலாக போய் பாருங்கள். இப்போ ரோட்டில் வந்து ஒரு BFE நம்பர் பைக் ஒன்று நிற்கின்னு சொன்னால் BF நம்பர் இது வந்து இத்தனையாம் ஆண்டுக்குரிய பைக், ஓகே இதுக்கு இவ்வளவு தான் கொடுக்கலாம். இனி வந்து உங்களை யாரும் வந்து பைக் விஷயங்கள்லையும் சரி எதுலேயும் சரி ஏமாற்ற இயலாது. நம்மளோட ஆட்கள் வந்து நிறைய பேர் பைக் வாங்கி ஏமாந்து போகிறதுக்கு ரீசனே இதுதான். இப்போ வந்து இதை வந்து எல்லாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஓப்பனாக இந்த வீடியோவில் எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, இனி வந்து நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸும் சரி, நீங்கள் அக்கா தம்பி இப்படி யார் பைக் எடுக்க போனாலும் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பார்த்து அவங்கள இனி யாரும் சரி, ஒரு சேலர்ஸும் சரி, ஒரு பைக் சேல் பண்ணுற ஆளும் சரி, இனி அவங்கள ஏமாற்றவே இயலாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து கேப்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.